அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாருக்கு பெரிய ஆபத்தான ஒரு டேட்டா அமெரிக்கால ரிலீஸ் ஆயிருக்கு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனலா ஆக்சென்சர், கோக்னிசன்ட் மாரியான கம்பெனிஸும் விழுந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. அதே மாரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாரியான பெரிய ஐடி கம்பெனிஸும் ஏன் நம்மளோட ஐடி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா, 5.5% அளவு இன்னைக்கு நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. இந்த ஐடி செக்டார்ல வந்த ஃபால் பார்த்தீங்கன்னா, 2020, 2008, 2000ல வந்த ஓவரால் மார்க்கெட் கிராஷ் மாரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பேசப் போறோம். அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ கிட்ட நம்மளுக்கு 3 அப்டேட் வந்திருக்கு. இதுல ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நெகட்டிவான ஒரு அப்டேட். அத பத்தியும் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கு. அத பத்தியும் இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் ட்ரேட் டீல் நடந்துச்சு இல்லையா? இதுல இந்திய விவசாயிகள் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அதுல முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரிவீல் ஆயிடுச்சு. இந்திய விவசாயிகள் அதுவும் முக்கியமா காட்டன உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுது. அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போலயே இந்த எல்லா டாபிக்கான டைம் ஸ்டாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரஸ்டடான டாபிக் நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க டைமும் மிச்சமாகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் 1 வீக்காவே பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடி வாங்கியிருந்தது. காரணம் என்னன்னா, லாஸ்ட் வீக் ஆந்த்ரோபிக்ல ஒரு அப்டேட் வந்திருந்தது. அவங்க இந்த கிளாடுக்கு ஒரு புதிய எக்ஸ்டென்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதனால இஆர்பி சொல்யூஷன்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் குடுத்திருந்தாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. அந்த வழி தெளியறதுக்குள்ளார நேத்து அமெரிக்காவோட ஜாப்ஸ் டேட்டா வந்திருந்தது. இந்த ஜாப்ஸ் டேட்டால நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட், இன்னொன்னு நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா. இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4.3% இருக்கு. ஆக்சுவலா என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா 4.4% வரை அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஃபார்ம் பேரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 60,000 பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா வந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 1,30,000 பேருக்கு இந்த நான் ஃபார்ம் பேரோல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் ஃபார்ம் பேரோல்ஸ்ன்னு என்னன்னா விவசாயம், சில கவர்மெண்ட் செக்டாரை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஆட்கள்ல எவ்வளவு பேருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா. இதுல பார்த்தீங்கன்னா 4.3% அளவுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு. இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும் போது என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க மாட்டாங்க யூஸ்வலா சென்ட்ரல் பேங்க்ஸ். இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலைன்னா அது பல செக்டார் மேல பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு உண்டாகும். அதுல ஒரு செக்டார் தான் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஏன்னா ஐடி செக்டாரோட சர்வீசஸ் எப்போ தேவைப்படும்னா கன்சம்ஷன் அதிகமாகும் தான் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரோட சர்வீசஸ் தேவைப்படும். ஸோ கன்சம்ஷனே கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரோட சர்வீசஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படியும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரோட பிஸ்னஸ்க்கு ஆபத்து இருக்குமோன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனலாக காக்னிசன்ட், ஆக்சென்சர் மாதிரியான கம்பெனி அடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் எல்லா கம்பெனியும் மானாவாரியாக அடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஐடி கம்பெனிலே வேலை செய்யல, இதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸில் கூட நான் ஐடி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஏன் என்னையும் எடுத்துக்கோங்களேன், நான் ஐடி செக்டாரில் 10% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடி செக்டார் இன்னும் 50% இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. 5%, 6% தானே என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது சீட்டு கட்டால் செஞ்ச ஒரு கோபுரம். சரிங்களா? இந்த கோபுரத்துல ஒரே ஒரு கார்டை எடுத்துட்டோம்னா கூட ஒட்டுமொத்த கோபுரமே பார்த்தீங்கன்னா விழுந்துரும். இதுதான் நம்மளோட பொருளாதாரத்தோட அடிப்படை. நீங்க 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல பார்த்தீங்கன்னா லேமேன் பிரதர்ஸ்ன்னு சொல்ற ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி, அதாவது ஹவுசிங் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவனுங்க கொலாப்ஸ் ஆறானுங்க. அங்க ஆரம்பிச்சது ஒட்டுமொத்த உலகத்தையுமே பார்த்தீங்கன்னா பாதிச்சது. அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த பிரச்சனை இருந்தது. நிறைய ஐடி கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு வேலை போச்சு. ரியல் எஸ்டேட் கம்பெனியில பிரச்சனை ஆரம்பிச்சது. அது பேங்கிங் செக்மெண்ட்டுக்கு பேங்கிங்ல ஐடி செக்டார்ல வரையும் வேலை போக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ ஐடி செக்டார்ல இருக்கிற இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசாச்சுன்னா, அதாவது ஏஐ அவங்களோட வேலை போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாமல் அவங்களோட பிஸ்னஸ் போகிறது, இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் ஐடி செக்டாரில் அடி உள்ள ஆரம்பிச்சதுன்னா இது அடுத்து எங்கே போகும்? இந்த பெங்களூரு, சென்னை மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து வீடு வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ், இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறையும். ஸோ அந்த கம்பெனியில் அடிப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி மாதிரியான கம்பெனிஸ் அடிப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த காரு, பைக் இந்த மாதிரி கம்பெனிஸ் அடிப்படும். இப்படி எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பரவ ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் சரியாயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வளர ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாம ஒரு இன்வெஸ்டரா இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, நம்மளால இது எதையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் என்ன பண்ண போறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரம்ப் என்ன பேச போறாருன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சைனாக்காரர் என்ன பண்ண போறான்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம வாங்குறது விற்கிறது தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% கேஷ் அண்ட் கேஷ் காம்போனண்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது கோல்டாவோ இல்லை லிக்விட் கேஷாவோ வச்சுக்கோங்க. பாக்கி 70% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த 70%லும் ஒவ்வொரு செக்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது 10% உங்களால் 7 செக்டாரில் டிஃப்ரெண்ட்டாக வாங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் 5% மேலே வந்து அலோகேட் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை ஆகிடும். இந்த மாதிரி ஒரு செக்டாரே வந்து கொலாப்ஸ் ஆனால் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செக்டார்ஸை வச்சு உங்களால் ரீகெயின் பண்ணிட்டு வந்துட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே 50% விழுந்தாலும் உங்களோட ₹100 போர்ட்ஃபோலியோ ₹30 இப்போ கேஷாக இருக்குது. பாக்கி இருக்கிற ₹70 பாதி விழுந்தால் கூட ₹35 ஆகுமா? இந்த 35 ஒரு 30 சேர்ந்து ₹65 ஆகும். சரிங்களா? மார்க்கெட்டே 50% விழுந்தாலும் நீங்கள் வெறும் 35% தான் வந்து விழுந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயீஸில் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அது கண்டினியூ ஆகிட்டு எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வரும். டீச்சர்ஸு, லாயர்ஸு, டாக்டர்ஸ் எல்லா தரப்பினருக்கும் அந்த பிரச்சனை வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தோட ஒரு வடிவமைப்பு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்களோன்ற பயத்தில் சில ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஜாப் ரிப்போர்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் அமெரிக்கா வந்து அதனோட கடன்கள் மேலே கம்மியான வட்டியை தான் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதை தான் நம்ம காட்டுது. அண்ட் கெவின் அசட்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸில் அட்வைசராக இருக்கார். நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஆலோசகராக இருக்கார். பிரசிடென்ட்டுக்கே வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர் இஸ் பிளென்டி ஆஃப் ரூம் ஃபார் ஃபெட் ரேட் கட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுக்குது. என்னதான் இது நம்பிக்கையை கொடுத்தா கூட நம்ம தைரியமாக தயாராக இருக்கணும், என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு. இது ஏன் எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருந்தது. ஸோ இது வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அடுத்து ஆர்பிஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. முதல் அப்டேட் என்னன்னா, ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு நெகட்டிவான ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்ஸுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நம்ம தலையில் கட்ட பார்ப்பாங்க. நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கட்ட பார்ப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்ட பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராஃப்ட்டில் வந்திருக்கு. இந்த டிராஃப்ட்டில் வந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை சொல்கிறேன் பாருங்க. நோ மோர் கொஹர்சிவ் பண்ட்லிங், அதாவது ஒன்று சேர்த்து பண்டிலாக நீங்கள் வந்து சர்வீசஸ் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸை வந்து சேர்த்தி கொடுக்குறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை சேர்த்தி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஏஜென்ட் யார், வேலை செய்கிறவங்க யார், பேங்க் எம்ப்ளாயி யாருன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணணும். வேலை செய்கிறவங்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் உட்காந்து கஸ்டமர்ஸை வந்து அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலேட்டிங் த டிஜிட்டல் ஸ்பேஸ்னு சொல்கிறாங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அக்ரீன் கொடுக்கலாமா டிஸ்அக்ரீன் கொடுக்கலாமான்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அக்ரி கொடுத்தோம்னா லோன் ஓகேன்னு சொல்லி கொடுத்துரும். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ்காரங்க தான் இது முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா வந்து அவன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவான், உங்களோட இஎம்ஐ கார்டு வந்து எங்களோட டேட்டா பேஸில் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. டேய் நான் எப்படா அதெல்லாம் அப்ளை பண்ண அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த வியூ இன்ஃபர்மேஷன்றது கிளிக் பண்ணி போனால் தான் அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியே போகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், நமக்கு வந்து எந்த லோனும் நம்ம எடுக்கலை, எல்லாம் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். நம்ம வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிப்போர்ட் பார்க்குறோம். இந்த எக்ஸ்பீரியானு கிறிஸ்டல் மாதிரியான கிரெடிட் ரிப்போர்ட் நம்ம வந்து பார்க்குறோம் பேன் கார்டு வச்சு. ஆனால் எதுவுமே தெரியாதவங்க அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க புதுசாக வந்து இந்த இஎம்ஐ கார்டை வந்து அப்ளை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பேசஸை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிராஃப்ட்டுக்கு வந்து மார்ச் 4 வரையும் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு நல்லது. ஆனால் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு விஷயம். காரணம் என்ன, இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேங்க்ஸை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ வந்து M3 மணி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 12% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. M3 மணி சப்ளைவா அப்படின்னா என்ன? ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மணி சப்ளைவை லிட்ரலாக வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க, 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதில் முதல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா M0. இந்த M0வில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா M0 கேட்டகரியில் வரும். அடுத்து M1 கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா M1 கேட்டகரியில் வரும். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசோட சேர்த்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிற காசும் வந்து M1 கேட்டகரியில் வரும். M2 கேட்டகரியில் என்ன வரும்னா, இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 கேட்டகரியோட சேர்த்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி சேர்த்திப்பாங்க. M3ல இருக்கிற கேட்டகரி என்னன்னா,
எல்லா டெபாசிட்ஸும், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எல்லாமே சேர்த்தது தான் M3 கேட்டகரி. ஸோ இந்த M3 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10.7% க்ரோத் இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள்கிட்ட பணம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. உண்மையாகவே நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து ஆர்பிஐ கிட்டேருந்து வந்த 3வது அப்டேட் என்னன்னா, ஐசிஐசிஐ பேங்க் குரூப் இருக்கு இல்லையா, அதாவது ஐசிஐசிஐ ஏஎம்சியாக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், இவங்க யாராக வேணா இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 9.95% ஸ்டேக் வரையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இதே மாதிரி 9.99% வந்து ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபெடரல் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் நம்ம நியூஸ் வீடியோவில் பார்த்தோம், பிளாக் ஸ்டோனுக்கு இதே மாதிரி 9.99% வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடக்கிற விஷயம் தான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் இந்த பேங்க்ல எல்லாம் போய் 9.99% வந்து ஸ்டேக்ஸை வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க வந்து எப்போ வேணாலும் வாங்கலாம். இப்போ வந்து இதுக்கு பர்மிஷன் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் வாங்க போகிறாங்க அந்த பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து நல்லது. அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ட்ரேட் டீல் காரணமாக இந்திய விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளோட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காட்டனை இம்போர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி துணியாக விற்றா அமெரிக்கா வந்து பங்களாதேஷுக்கு 0% டேரிஃப்னு சொன்னாங்களா, அந்த கான்செப்ட் நமக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பருத்தியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இல்லைங்களா. இது வந்து எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு நல்லது சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபார்மர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணணும் தான் தோணுது. நம்ம ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் நம்ம சுயநலமாக யோசிக்காமல் காமனாக யோசிங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயிகளை கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். இது வந்து நெகட்டிவான விஷயம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் போயிடுவோம். இதில் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு Q3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் வரும் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சா, அதே மாதிரி இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நல்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆயிடுச்சா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேல்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BHEL OFS காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 5% அளவு விழுந்திருந்தது. 255 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் அடித்து கொண்டு வந்திருந்தாங்கன்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OFS வந்து நேற்று ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று ஓப்பன் ஆன இந்த OFS வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விட அதிகமாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. 2.3 டைம்ஸ் வந்து அதிகமாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து BHEL க்ரோத் ஸ்டோரியில் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு தெரியுது. அதாவது இவங்க ஆஃபர் பண்ணது என்னமோ 9.4 கோடி ஷேர்ஸ் தான். ஆனால் அப்ளிகேஷன் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடி ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி பேசினது தான். இந்த BHEL வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷூ ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. க்ரீன் ஷூ ஆப்ஷன் என்னென்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து விற்கணும்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இப்போ ஒருவேளை அந்த ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா க்ரீன் ஷோ ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. இப்போது 3% ப்ளஸ் இந்த 2% ரெண்டும் சேர்த்து 5% ஷேர்ஸ் வந்து விற்று முடிச்சிடுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.3 டைம்ஸ் வந்திருக்கனால இந்த OFS கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ வரும் காலங்களில் BHEL ஷேர் வந்து இங்கேருந்து ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா BHEL இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு சப்சிடியரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதானி அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு. அதாவது அணுசக்தி அணுமின் நிலையங்களை இனி தனியாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க முன்னாடியே. அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறதா இது காமிக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் போட்டியாக ஃப்ளிப்கார்ட் வர போகிறாங்க ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில். அதாவது இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பெங்களூரில் நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி ஷேர் ஹோல்டர்ஸை பயங்கரமாக அடிக்கும். அண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவும் சரி ஸ்விக்கியும் சரி கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்டாச்சும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டும் புதுசாக ஒரு ஆள் வரான்னா கூடி சீக்கிரமே அமேசானும் வரப்போகிறான்னு அர்த்தம். ஸோ பார்க்கலாம். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வேளை நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டுங்க, இல்லை எக்ஸிட் ஆக மனசு இல்லைன்னா பாதியாச்சும் புக் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவரோட Q3 நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான்.
அண்ட் இவங்களோட நம்பர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் நேற்று பிரிட்டானியா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ரா மெட்டீரியல் ப்ரைஸில் வந்து பெருசாக மாற்றம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து எங்களோட மார்ஜின் வந்து 22லேருந்து 23% வரையும் நாங்கள் கொடுக்குறோம் மார்ஜின் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2590 crores இருக்குது. அண்ட் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3000 கோடியாக இருந்திருக்கு. இது இயர் பேசிஸில் 20% குறைஞ்சிருக்கு. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வந்து டீமேஜ் பண்ணாங்களே, அது வந்து இந்த குவார்ட்டருக்குள்ளார நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எப்போ டீமேஜ் பண்ண தெரியுங்களா? டிசம்பர் மாதம் பக்கத்தில் டீமேஜ் பண்ணது. அந்த ஷேர் வந்து இன்னும் வந்து அந்த சீரியல் நம்பர் ISIN நம்பர் மட்டும் போட்டு அது அப்படியே வந்து கன்சோலில் காட்டுது, நம்மளோட ஹோல்டிங்ஸை கைட் வெப்சைட்டில் காமிக்க மாட்டேங்குது. அது லிஸ்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்கவோ ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானியில் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனோடனே நேற்று மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா FIDA வந்து பார்த்தீங்கன்னா 900 crores வந்து FIIs பை பண்ணியிருந்தாங்க. அண்ட் DIs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் FIIயோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 78% அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஏதாவது விற்றுருக்காங்களான்னு தெரியல. காரணம் என்னென்னா இன்றைக்கி IT செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. 5% அளவு விழுந்திருக்கு, எழவே இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.